நான் சொல்றேன், நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கஞ்சி குடிச்சா கூட நீங்க நிம்மதியா குடிப்பீங்க. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குனீங்கன்னா கூட நிம்மதியா தூங்குவீங்க. கையை அசைத்தா அல்லேலூயா சொல்லலாம். இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதுன்னா, இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை பண்ணவங்க நிம்மதியா தூங்குவாங்களா, பிரச்சனை பண்ணாதவங்க நிம்மதியா தூங்குவாங்களா? அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு பெட்ஷீட் எடுத்து தலையில மூடிட்டு அடுத்த நிமிஷம் கொரட்டை விட்டு நமக்கு வரும் பாருங்க ஒரு எரிச்சல், ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு எந்திரிமையா. அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு நிம்மதியா அவங்களுக்கு எப்படித்தான் தூக்கம் வருதோன்னு கேட்கல. இத்தனைக்கும் நம்ம ஒரு தப்பும் பண்ணாம உட்கார்ந்து மண்டையை பிச்சுட்டு கீழைக்கு மேலைக்கும் நடந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு முழுக்க உட்கார்ந்து தூங்காம உட்கார்ந்து காலையில எந்திரிச்சு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணேன்? அது தூங்காம இருந்த கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு சின்ன கேட்டஸ்காவது சரி அப்படியாப்பா தூங்காம இருந்தியா, சோப்பா ஏன் என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். நீ தூங்காம இருந்த, நீ பிசாசோட இருந்திருப்ப, நீ மோசமானவளா இருந்திருப்ப, நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் நீ தூங்கல. எப்படி இருக்கும்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏன் தூங்காம இருந்து கஷ்டப்படணும்? ஹலோ, நான் ஏன் தூங்காம இருக்கணும்? நான் தப்பே பண்ணல, நான் சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன். அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணவங்க நிம்மதியா படுத்து தூங்கும் போது நீங்க ஏன் சிஸ்டர் தூங்காம இருக்கணும்? நீங்க ஏன் பிரதர் தூங்காம இருக்கணும்? எதுக்கு? அது அது ஆண்டவர் அதுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. நீ ஸ்ட்ராங்கா இரு மகளே, நீ நிம்மதியா, நீ யோசிக்காத. அவங்களே யோசிக்காத போது நீ எதுக்கு யோசிக்கிற? அப்போ நெக்ஸ்ட் இயர்ல ரொம்ப என்னவா இருக்கணும்னா சமாதானமாய். ஹல்லேலூயா.